வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 15 நிமிஷத்தில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. 1 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகணும். இப்போது நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது முதல் பால் திக்காக எடுக்கிற தேங்காய் பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த சைஸ் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். பாலை உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷேப் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்போது கல்கல்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்திருக்கேன். இந்த ஃபோர்க்கு மேலே இந்த மாதிரி இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு எண்டுலேருந்து அப்படியே உருட்டிட்டு வந்தீங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் இதில் விழுந்து சூப்பரான கல்கல்ஸ் அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த ஃபோர்க்கு இல்லை அப்படின்னா வந்து புதுசாக இருக்க சீப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இருக்கட்டும். எண்ணெயும் நான் அடுப்பில் வந்து சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம இதில் ஒரு கல்கல்ஸாக சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துட்டேன். லாஸ்ட் ஒன்றும் சேர்த்துட்டேன். 1 கப் அளவு மாவுக்கு இவ்வளோ கல்கல்ஸ் வரும். இது கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான். மாவு பிசைஞ்ச உடனே கல்கல்ஸ் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதை பார்த்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் கல்கல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கிறிஸ்பாக ஆகிடும். கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த கல்கல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.